இப்போ மனித கருத்துக்களை அடிப்படையாக்கி வேத வாக்கியங்களை யோசிக்க கூடாது. तो इसलिए मनुष्यों की उस टिप्पणी के आधार पर शास्त्र के वचन को नहीं सोचना, ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டிருக்கு. क्योंकि परमेश्वर के शास्त्र के वचन जितने भी है परमेश्वर के आत्मा से दिया गया அப்ப है. நீங்க வேதத்தை படிக்கும் போது மனுஷ கருத்துக்களை செஞ்சு படிக்க கூடாது. इसलिए जब आप शास्त्र को पढ़ते तो वो मनुष्य के टिप्पणियों को ना पढ़ें. நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ அந்த கருத்தை பத்தி சேர்த்து படிக்க கூடாது. और चार जनों की राय क्या है उस राय को यहाँ से जोड़कर नहीं पढ़ना. அவனுக்கு புரியுதுன்னா ईसाई अगर समझना है அவனுக்குள்ள பரிசுத்தான வந்து தங்குறாரு. तो उसके भीतर पवित्र आत्मा आकर वास करना है. அந்த ஆவியானவர் சொல்லி கொடுக்குறார். तब वो आत्मा परमेश्वर से सिखलाएगा. அப்போ வேதாகமத்தை எழுதியவர் ஒரே தேவன். तो पवित्र शास्त्र का लेखक परमेश्वर है. பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா தேவன் தான் அதை அருளி இருக்கிறார். और पवित्र आत्मा के जरिए दिया गया मतलब परमेश्वर की ओर से दिया गया है. அந்த வேதத்தை படிக்கணும்னா अगर इस शास्त्र को पढ़ना है மனுஷ புத்தியை வச்சு படிக்க கூடாது. तो इंसानी बुद्धि से नहीं पढ़ना है. நாலு மனிதன் சொல்ற நல்ல கருத்தை வச்சு படிக்க கூடாது. और चार व्यक्तियों के राय के सहारे में ना पढ़ें, அவர் பாதத்துல உட்கார்ந்து படிக்க. परंतु उसके उपस्थिति में बैठकर पढ़ना है. அவர் சொல்லித்தரணும். वो हमें सिखलाना है. ஆவியானவர் தான் ஆசிரியர். ஆவியானவர் தான் ஆசிரியர். आत्मा परमेश्वर कौन है? लेखक है. அப்ப அவர் பாதத்துல உட்கார்ந்து நேரம் ஒதுக்கி ஆவியானவரே சொல்லித்தாருன்னு கேட்க. इसलिए फुर्सत निकालकर उसके चरणों में बैठकर हे आत्मा परमेश्वर मुझे सिखलाइए उसे मांगना है. அப்படி யாராவது ஆண்டோட பாதத்துல உட்கார்ந்து ஆவியானவரே சொல்லித்தாருன்னு நீங்க காத்திருந்திருக்கீங்களா? आप में से कोई ऐसा परमेश्वर के चरणों में बैठकर आत्मा परमेश्वर मुझे सिखलाइए इस तरह किसने बाट जोहा है? ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் அவர் தானே. क्योंकि इस किताब का अध्यापक कौन है? लेखक कौन है? परमेश्वर. அப்ப அந்த வேதத்தில் உள்ள அர்த்தம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மறைபொருள் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். तो इसलिए इस वचन की गोपनीयता इनकी गुप्त बातें सब परमेश्वर जानते हैं. எத்தனை வருஷமா கையில நீங்க பைபிள் வச்சிருக்கீங்க? अब कितने सालों से अपने हाथ में इस बाइबल को लिए हैं? என்னைக்காவது அந்த பைபிள் படிக்கணும் ஆசைப்பட்டீங்களா? क्या कभी इस बाइबल को पढ़ने की इच्छा हुई? உலகத்தில் உள்ள புத்தகங்களை பேப்பரில் வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போறோம். संसार के समाचार पत्र और किताब को पढ़ने के समान इसे भी हम पढ़कर आगे बढ़ जाते हैं. என்ன வழங்கும் உனக்கு? तो आपको क्या समझ में आएगा? ஒண்ணு வழங்க. कुछ नहीं समझ में आएगा. அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். तो उसके लिए समय निकालना है. பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போறாங்க இல்லையா? बच्चे अपने पढ़ाई के लिए स्कूल जाते हैं அப்ப வீட்டுல தாய் தகப்பன் விடுறாங்களா? और घर पे माता पिता उन्हें छोड़ते भी है ना? வீட்டை விடுறாங்களா? क्या घर पे छोड़ते हैं? அதுக்கு விளையாண்டு தெரியுற அந்த காரியங்களை விடுறாங்களா? और जो बच्चे खेलने में थोड़ी उन्हें छोड़ देते हैं. எல்லாம் தியாகம் பண்ணிட்டு போனா தானே பள்ளிக்கூடத்துல போய் படிக்க முடியும். खेल और उनके तमाम बातों को त्याग करने पर स्कूल में जाकर पढ़ने का मौका मिलेगा. அது உலகத்துல வாழ்றது. ये दुनियादारियों के लिए. பரலோகத்துக்கு போய் வாழணும்னா अगर स्वर्ग में जाकर जीना है நீ பைபிள்ல எடுத்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து படிக்கணும். तो इसी प्रकार इन तमाम चीजों में समझौता करते हुए बैठकर पढ़ना है. அப்படி நான் படிச்சிருக்கையா? ऐसा मैं पढ़ा हूँ. ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்காரு. आत्मा परमेश्वर ने मुझे सिखाया है. அப்படி படிச்சிருக்கியா? क्या पढ़ा है? அதான் வேதம் படிக்கணும். ये है शास्त्र को सीखना. மற்றது வேதம் வாசிக்கணும். बाकी सब शास्त्र को पढ़ना படிக்கணும். सीखना है. படிக்கிறவன் நேரம் ஒதுக்குவான். और जो सीखने वाले समय निकालेगा ஆண்டோட பாதத்துல உட்காருவான். परमेश्वर के चरणों पर बैठेगा எந்த வேலைக்கும் போக மாட்டான். और किसी भी काम पर नहीं जाएगा. நேரத்தை எல்லாம் ஒதுக்கி பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்துருவான். जिस प्रकार बच्चे समय निकालकर स्कूल में जाते हैं उस प्रकार परमेश्वर के चरणों पर बैठना है. அப்படி பைபிள் படிச்ச ஒரு ஆள் இருக்கா திருவாசனத்துல? इस प्रकार बाइबल सीखा हुआ कोई एक व्यक्ति हमारे कृपासनम कलीसिया में है. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு. आत्मा परमेश्वर क्या कभी आपको सिखलाया है? எங்கயா இருக்கு நேரம்? या कहाँ है समय? फुर्सत किसके पास காலை है? எந்திரிச்சல இருந்து நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அவ்வளவு வேலை அள்ளி போட்டு பாக்கணியா? सवेरे जागते ही छाती पीट पीट कर तमाम काम पूरा करना पड़ता है. அதே எந்திரிச்சு ஓட விட்டுக்கா ரயில பிடிக்கணும் வேலைக்கு போகணும். और ट्रेन पकड़ना है, नौकरी में जाना है. அப்புறம் எங்கிட்ட நீ வேதத்தை படிக்க? फिर कहाँ से तो शास्त्र को पढ़ सकता है? வேதத்தை வேணா வாசிப்பேன். हाँ हो सकता है तो अब पढ़ते होंगे. காலையில ஜெபம் பண்ற ஆளு ஒரு சங்கீதம் வாசி. सवेरे एक प्रार्थना करते एक भजन संहिता पढ़ते. அப்ப போனா போட்டு. ठीक है होने दो चलने दो. வாசிக்கிற முடியா கிறிஸ்துவ இல்ல? पढ़ना है ना क्योंकि हम ईसाई है ना. அப்படி எல்லாம் வாசிக்கிறது இருக்கு. ऐसे पढ़ने वाले भी हैं. படிக்கணும். सीखना है. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். धन्य है वो मनुष्य जो रात दिन इसका अध्ययन करे. நேரம் போறது தெரியாம கர்த்தருடைய வசனத்துக்கும் நாளங்களுக்குள்ள போயிட்டு இருப்பான். और परमेश्वर का वचन की उतनी गहराई में प्रवेश करना है जिसके चलते समय कहां से बीता पता नहीं चलता. ஆவியானவரை நம்பி ஆவியானோட பாதத்துல உட்கார்ந்து வேதத்தை திறந்துட்டு ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். आत्मा परमेश्वर के चरणों में अगर हम बैठ गए शास्त्र को खोल लिए तो आत्मा परमेश्वर में सिखलाने लगेगा. அப்படிப்பட்டவனுக்கு
ஆண்டவர் பேசுறது புரியும். ऐसा व्यक्ति को परमेश्वर की वाणी सुनाई देगी।